மாநகரத்தில் கடந்த ஒரு வாரமா மழைநீர் தேங்கி இருக்குது. அதுவும் 4000 கோடி வந்து இன்னும் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது சென்னை மாநகரத்துல தான் நீங்க எல்லாருமே குடியிருக்கீங்க, எல்லாரும் தண்ணியிலுக்கு உள்ளதான் நடந்து வர்றீங்க. இங்கே சென்னை மாநகரத்தில் வசிக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் அதே நிலமை தான். வீட்டுக்குள்ளேலாம் தண்ணி போயிருக்கு. இது வரைக்கும் அந்த தண்ணி வந்து சீராகலை. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 மாதத்தில் தேர்தல். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 6168 கோடி செலவு பண்ணதா கணக்கு இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் அந்த கணக்கு அவங்க உண்மையாகவே செலவழித்து செஞ்சுருந்தாங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி தண்ணி நிற்கிறதுக்கு வேலையே இல்லை. ஆக ஒரு கணக்கை காமிச்சிட்டு தவறு நடக்குது. ஏன்னா அதுக்கு சாட்சி இங்கே உள்ள தண்ணி நிற்கிறது தான். மக்களுக்கும் அந்த விஷயம் தெரியுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதாவது திமுக அரசு வந்து எதுலையுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. அவங்க செய்கிற ஒரே நடவடிக்கை என்னன்னா மாற்றுக் கட்சியை திட்டுறது, அதாவது எதிர்கட்சியை திட்டுறது, அதுக்காக செலவு பண்ணுறது, மீட்டிங் போடுறது. இந்த வேலை தான் 5 வருஷமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னன்னா ஜனவரி மாதத்துலேயே வந்து மழை வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மழை வந்து நெல் பயிர்களை அழிச்சிது. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் வந்து சேதமடைஞ்சிச்சு ஜனவரி மாதத்தில். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, 63 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம், விவசாயிங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு 11 மாதம் முடிய போகுது, இன்ன வரைக்கும் ஒத்த பைசா கொடுக்கல. இது வந்து சும்மா பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ 2-3 நாளாக பெய்கிற மழையில் டெல்டா மாவட்டங்களில், திருவாரூர் மாவட்டத்தில் 60,000 ஏக்கரு பாதிப்படைஞ்சிருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் 15,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 62,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 60,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. அந்த பக்கம் கலெக்டரோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ ஓட்டு போட்டு வாக்களித்து வந்த எம்எல்ஏவோ பாராளுமன்ற உறுப்பினரோ யாரையும் அந்த பக்கம் காணும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மக்கள் மனதில் வச்சு நல்லபடியாக 26ல் சரியான பணத்தை திமுகவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பிஎம் கிசான், அதாவது பிரதம மந்திரி கிசான் திட்டம்னு ஒன்று மத்திய அரசு திட்டம். அதுக்கு நம்ம ஒரு பைசா செலவு இல்லை. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செலவு கிடையாது. அவங்க ஏழை விவசாயிங்களுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 தவணையாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 5,19,00,000 மக்கள் தொகை இருக்குது. அங்கே இந்த பயனாளிகள் எவ்வளவு விவசாய பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா 40,80,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க 6,000 ரூபான்னு வாங்கி. சரி, அடுத்தது பாருங்க தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 3,52,00,000 மக்கள் தொகை. அங்கே எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30,70,000 பேர் இந்த பண உதவி பெற்றிருக்காங்க. கர்நாடகாவை பார்த்தீங்கன்னாக்க மக்கள் தொகை 6,10,00,000. அங்கே எவ்வளோ விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 43
3,80,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. சரி, சின்ன மாநிலம் கேரளால மணல் பரப்பே குறைவு. அங்க 3,20,00,000 மக்கள் தொகை இருக்காங்க. அங்க என்ன ஆகுது, 22,70,000 பேர் அங்க உள்ள விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,21,00,000 பேர் மக்கள் தொகை இருக்காங்க. ஆனா இங்க பயன்பெற்ற விவசாயிகள்னு பாத்தீங்கன்னாக்க வெறும் 22,70,000 பேர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு குறையாம தமிழ்நாட்டில் ஏழை சிறு விவசாயிகள் இருக்காங்க. அவங்கள ஒழுங்குமுறையா கணக்கெடுத்து இவங்க மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா திமுக அரசு அதை செய்யல. திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதே தெரியல. இதை நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதனால பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய பண உதவியை வாங்கி கொடுக்க வக்கில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு. இதனால 1,800 கோடி ரூபா இந்த விவசாயிகளுக்கு போகிற பணம் போகலை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். திமுக ஆட்சியே நடத்தலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சியை எப்படி நடத்துறது, கட்சியில் எந்த கட்சிக்காரவங்களை சேர்க்கறது, இந்த மாதிரி பண்ணுறாங்களே ஒழிய வாக்கு போட்ட மக்களுக்காக எதுவும் செய்யலை.